ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உஷா நந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். அடுத்த வாரம் எலெக்ஷன் வருது. எங்கே பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு கேம்பெயினிங் ரிலேட்டடான ஒரு வண்டியோ, ஒரு ஆடியோ, வீடியோ இல்லை போஸ்டர்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாக மாறி மாறி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சில சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்றதை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா, என்ன தான் எலெக்ஷனில் நம்ம லாஜிக்கலாக யோசித்து யார் நமக்கு நல்லது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றதை பொறுத்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டை பார்க்கணுமா, கட்சியை பார்க்கணுமா, லாங் டேர்ம் விஷனை பார்க்கணுமான்றதெல்லாம் நம்ம யோசித்து தான் ஓட்டு போடணும்னு நம்மளோட லாஜிக்கல் மூளைக்கு தெரிஞ்சாலும், எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்ற ப்ராசஸ்லேயே நம்மளோட இமோஷன்ஸை தான் தூண்டி விடுறாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பயஸ், அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும், இல்லை அது நமக்கு ஒன்று வேணும், அதை அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ரெண்டாவது ஐடென்டிட்டி, அதாவது காஸ்ட்டு, லாங்குவேஜ், ரிலீஜியன், நானும் இதே பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்க, அவங்களும் அதே குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காக நமக்கு உடனே அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வர்றது. ரெப்படீஷன், அதாவது பண்ணுறாங்களோ இல்லையோ அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா, இந்த கேம்பெயின் டைமில் நமக்கு இப்போது வீடியோஸே பார்த்திங்கன்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதே திருப்பி திருப்பி அந்த பர்டிகுலர் கட்சி ரிலேட்டடாகவே வர ஆரம்பிக்கும். ஒரு வீட்டில் 4 பேர்த்துக்கும் 4 விதமான வீடியோஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது நம்ம ஆழ்மனதில் அது நம்ம இதை தான் நம்புகிறோம், இவங்களுக்கு தான் நம்ம ஓட் போடணும் அப்படின்னு நமக்கா ஒரு தோணல் வராது. அதுதான் சப்கான்ஷியஸாக, இமோஷ்னலாக தான் அந்த டிசிஷனை நம்ம எடுக்கிறோம். அண்ட் ஒருத்தவங்கள பார்த்தா பிடிச்சிருச்சு, அந்த ஹேலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், அழகாக கையெழுத்து இருந்தால் அவங்க ஃபெயில் ஆகிற மாதிரி எழுத மாட்டாங்கன்ற மாதிரி அந்த லீடரை நமக்கு பிடிக்குதுன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் டாக்டிக்ஸை எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இல்லை நம்மளை மார்க்கெட்டிங்கில் ஈர்க்கிறாங்களோ, எலெக்ஷன் கேம்பெயின்லேயும் அதே தான் நடக்குது. நம்ம ஓட்டு போட போகும்போது ஏற்கனவே நம்ம மூளை ஏற்கனவே இதெல்லாம் வச்சு என்ன டிசைட் பண்ணியிருக்கோ அதான் நடக்குது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதெல்லாம் இமோஷன்ஸ், இதை தள்ளி வச்சுட்டு லாஜிக்கலாக யோசித்து ஓட்டு போடணும்னு நினச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி ஓட்டிங்.